இன்றைக்கான வேத வசனம் எரேமியா அதிகாரம் 31 வசனம் 16. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். அன்பானவர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் கேட்கும் தேவ வார்த்தை நமக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கிறது. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி உன் கண்களை கண்ணீரிலிருந்து காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். மனித வாழ்க்கையில் துக்கம், இழப்பு, காத்திருப்பு போன்ற சூழ்நிலைகள் வரும். சில சமயம் நம்முடைய உழைப்பும் பிரார்த்தனையும் வீணாகிவிட்டது போல் தோன்றலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் கிரியைக்கு பலன் உண்டு. நாம் தேவனுக்காக செய்த நல்ல காரியங்கள், விசுவாசத்தோடு சுமந்த கஷ்டங்கள், பொறுமையோடு காத்திருந்த நாட்கள், இவைகளில் எதுவும் தேவனிடத்தில் வீணாகாது. அவர் நம்முடைய கண்ணீரை காண்கிறார், நம்முடைய உழைப்பை நினைவில் வைத்திருக்கிறார். இன்று நீங்கள் கண்ணீருடன் ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்தாலும் தேவன் சொல்லுகிறார், நான் உன் வாழ்க்கையில் மீட்பையும் திரும்ப வருதலையும் உண்டாக்குவேன். பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் அதிகாரம் 21 வசனங்கள் 16 முதல் 19 வரை இவ்வாறு கூறுவதை பார்க்கிறோம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். அதேபோல் யோவான் அதிகாரம் 11 வசனங்கள் 40 முதல் 44 வரை இவ்வாறு கூறுவதை பார்க்கிறோம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேதச் சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். ஆகையால் மனம் உடையாதீர்கள். கண்ணீரை விடும் இடத்தில் தேவன் நம்பிக்கையும் ஆசீர்வாதத்தையும் தருகிறார். உங்கள் உழைப்புக்கு தேவன் நிச்சயமாக பலன் தருவார். இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தந்தையே, எங்கள் கண்ணீரையும் வேதனைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் உழைப்புக்கு பலன் உண்டு என்று வாக்குத்தத்தம் கொடுத்ததற்கு நன்றி. காத்திருக்கும் எல்லாருக்கும் நம்பிக்கையும் ஆறுதலும் அருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.
உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக.